வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சிட்டி தாங்க இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு வந்திருந்தாங்க. ஸோ சடனா நாங்க ஒரு பிளான் போட்டோம் சிறுமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தின ஒரு விளாகா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இந்த கார்ல நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு இல்லையா? ஆக்சுவலா வந்து சீரியஸா சொல்லணும்னா நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. 4 பேர் வந்து நாங்க வந்து ஜாலியா போறோம் இல்லையா? எங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஷியஸாவும் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாவும் இருக்கு. இந்த ஹில் ஸ்டேஷன்ல போறப்பெல்லாம் வந்துட்டு ரூஃப் டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதான் மெயின். ஆமா சீரியஸா கைஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா நல்லா இருக்கு. ரூஃப் டாப்லாம் போட்டு வெளில வந்து நின்னோம்னா அப்படியே ஜம்முன்னு இருக்குது. இப்போ இந்த ஓப்பன் ஏர்ல நாங்க போயிட்டு இருக்கோம். திருமலைக்கே ஆக்சுவலா இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போனோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா நாங்க இன்னொரு வீடியோ நாங்க போடுவோம். நாங்க அடுத்த கொடைக்கானல் வீடியோ எங்க அது அதான் ஓனர் அவரு அவரு இந்த கண்ணாடி போட்டிருக்காரு பாருங்க. ஆக்சுவலா இல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்ல. நாங்க போற இடம் வந்து ஜாலியா போறோம் அப்படின்றா அதுக்கு காரணம் எம்ஜி தான். ஸோ அதை நாங்க வந்து கிரெடிட்ல கொடுக்குறோம். நாங்க வந்து அப்படியே கம்ஃபர்டபுள் தான். நானும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் இருப்பேன். அப்படிலாம் சொல்ல இல்ல 2 பேர் நிக்கும்போது கம்ஃபர்டபுளா. ஆமா சீரியஸா ஆக்சுவலா வந்து நமக்கு அப்படியே நேச்சுரல் வைப் அப்படியே காட் எல்லாமே செம்மையாவே இருக்கு. நல்லா ஒரு வைப். இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சீரியஸா சொல்ல. ஆமா நாங்க வந்து நல்லா இருக்கு. மற்றபடி வந்து செம்மையா இருக்குது. ஸோ நல்லா வியூங்க. ரோடு வந்து சின்னதா இருந்தாலுமே வந்து யாருமே வரல. நம்ம வந்து ஒரு விஷயமே இல்லை. நம்ம வந்து ஃப்ரீயா போகலாம். நல்லா வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து நல்லா ஒரு இடம் இல்லையா?
ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போறோம்னா அப்ப வந்து திரும்ப வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தான் யாருமே வரல அப்படி. இப்ப நம்ம ஒரு ஜென்ரலா போயிட்டு இருக்க இடம் அப்படின்றப்ப ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் நம்ம யோசிப்போம்ல. ஆமா இப்ப எல்லா இடத்தையும் நம்ம பார்த்திருப்போம். இப்ப ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு இடம் இருக்கணும்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி டைம்ல நம்மளாம் சிறுமலை வந்தோம்னா கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பிரைவசி கிடைக்கும் இந்த சிறுமலையில. ஸோ நல்லா இருக்கு. பெருசா இந்த ரெசார்ட்ஸ் இல்லை, இருந்தாலும் நம்ம ரெசார்ட் கொஞ்சம் இருக்கு. அது அந்த மாதிரி ரெசார்ட்ஸை கொஞ்சம் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சு போனோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா நல்லாவே இருக்கும். சாப்பிட வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு ரெசார்ட் தான் இது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து திடீர்னு வந்தோம், சாப்பாடு இருக்கான்னு கேட்டோம், இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சராக வைப் ஆகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாத்து ஓடுது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறையா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளுமே இந்த ரூம்ஸில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸும் என்னன்றதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லொக்கேஷன் என்னன்றதும் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும்னா சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் தான். நமக்கு வந்து ஃபேமிலியோடு வரலாம், வெக்கேஷனாக வரலாம். ஃபேமிலியோடு வந்தால் கூட இங்கே அப்படி விளையாண்டுட்டு ஜாலியாக அப்படியே நம்ம டின்னர் லஞ்சோ டின்னரோ நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு கூட நம்ம இங்கே வந்து ஜாலியாக உட்காந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப நேச்சராக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளே வந்து செடிக்கு வந்து நம்மளே தண்ணி ஊற்றலாங்க. அதுதான் இதோட அழகே. என்ன நவீன இருக்கலாம். ஸோ அழகாக இருக்குங்க, யார் வேணாலும் வந்து தங்கலாம். சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நிமிஷம் அதை காட்டுங்க. இந்த அளவு அதிகமாக தண்ணி ஊற்றி செடியை கொண்டு வராங்க. ஸோ இங்கே சாப்பாடு ரெடி ஆகிற கேப்பில் இங்கே பார்த்தா 2 பேர் வந்து சண்டை விளையாண்டுட்டு இருக்காங்க. டே இது என்ன கேம்ஸ் பாய்ஸ்? இது வந்து டென்னிஸ். ஆனால் பால் வந்து ஒரே இதில் கட்டி இருக்குது. சில்ட்ரன்ஸோட வந்தீங்கன்னா சும்மா பிளேஸ் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா பார்த்துட்டு போகலாம். அடித்தால் அடி நவீன், இடித்தால் இடி இடிதாங்கி.
என்னடா ரவி அடிக்கிற ரவி அடிக்கிறா. மேல இருக்கிற ரவி தான் கல்லை அடிச்சிட்டு தீர்த்துக்கிறாய். final touch. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வில்லாவை இந்த ரெசார்ட்டில் வந்து நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெய்தல் மல்லை முருதம்னு நம்ம தமிழ் பேர்லேயே ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வில்லா இருக்குது. நம்ம அங்கே வந்து எல்லாமே ஸ்டே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு தான் கெஃபட்டேரியா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஸோ இங்கே அந்த இதுக்கு பின்னாடி தான் கெஃபட்டேரியா இருக்குது. நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ நமக்கு ரொம்ப பசி வந்துச்சு. நம்ம எல்லாம் போய் சாப்பிட்றோம். பாய்ஸ் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம டக்குன்னு போய் சாப்பிடலாம் வாங்க. கெஃபட்டேரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வர்ண பூமி அதோட ரெசார்ட்லாம் வந்திருக்கோம். அங்கே உள்ள கெஃபட்டேரியாவுக்கு வந்திருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன், சிக்கன் வேப்புடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை ஒன்று ஆர்டர் பண்ணோம். பெப்பர் சிக்கன் ட்ரை ஒன்று ஆக்சுவலாக பண்ணோம். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து ஓகே ஸோ வேப்புடு சாப்பிட்லாம். நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருக்குல்ல. நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா அந்த டிஷ் வந்து செமையாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அப்புறம் அந்த இது கொஞ்சம் போட்டிருக்காங்க, கேப்சிகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா காரமான ஒரு டிஷ்ஷு, நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ இது வந்து கடாய் சிக்கன் நல்லா இருக்குங்க. நல்லா வந்து சிக்கன் நல்லா ஸ்பஞ்ச் ஆகி நல்லா ஜூஸியாக நல்ல ஒரு வைப்பில் இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வந்து பெப்பர் சிக்கன். சப்பாத்தி மெயினாக சூப்பராக இருக்குது, முழுக்கா மாதிரி இருக்குல்ல, முழுக்கா மாதிரி இருக்குது, நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இப்போ பெப்பர் சிக்கன் சாப்பிட்றோம். நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட் வந்து பெப்பர் சிக்கனில் செம்மையாகவே இருக்குது. பெப்பர் சிக்கன் மஸ்ட் ட்ரை. இதில் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா பெப்பர் சிக்கன் சொல்லலாம், செம்மையாக இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றோம், முடிச்சுட்டு நான் மற்ற காட்டுறோம். இப்போ சூப்பராக கடாய் சிக்கன் வந்து மஸ்ட் ட்ரை, சூப்பராக இருக்குது. குட் ஓகே தாங்க. ஓகே சாப்பிடுவோம். என் பேர் ஹேம்சந்திரன். என்னோடய ரிசார்ட் தான் ஸ்வர்ணபூமி திருமலையில். இப்போது நம்மள்ட்ட மொத்தம் 5 வில்லாஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் 4 வந்து ஓப்பன் ஷவர் சூட்டு, 1 வந்து ப்ரைவேட் பூல் சூட்டோடு இருக்குங்க. நம்மகிட்ட இப்போ கிட்ஸுக்கு தனியாக ப்ளே ஏரியா இருக்குது, பேங்க்வெட் ஹால் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் ஆம்பி தியேட்டர் செட்டப்பு. ஸோ இங்கே நாங்கள் ஆல்ரெடி டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன ஈவெண்ட் நடத்தினாலும் நம்ம இங்கே வந்து தாராளமாக பண்ணலாம். என்ன ஈவெண்ட், மேரேஜாக இருக்கட்டும், ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு ரீயூனியனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஓப்பன் செட்டப்பில் வேணும்னா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோஸ்டாக வேணால் நம்ம பேங்க்வெட் ஹால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நம்ம தாராளமாக அது இப்போ பேங்க்வெட் ஹாலில் நம்ம ஒரு 150 to 200 பேக்ஸ் நம்ம இங்கேயே ஹேண்டில் பண்ணிடலாம். ஃபுட்டு வந்து நம்ம என்ன கியூசைன்னாலும் இங்கேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம், ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் ஃபுட்டுமே சாப்பிட்ருப்பீங்க. நம்ம இந்தியன்னு, நார்த் இந்தியன், தந்தூரி, சவுத் இந்தியன், சைனீஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ வர்றவங்களுக்கு நீங்கள் ஃபுட்லேருந்து ஒரு ஈவெண்ட்டை நடத்தி கொடுக்குற அளவுக்கு கூட உங்களால் பண்ண முடியும். தாராளமாக பண்ணலாம். எல்லாமே என்ன ஐடியா நம்ம கொடுக்குறோமோ நம்ம வந்து கெஸ்ட்டோட இன்புட்டே எடுத்துக்குவோம், நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். எது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி எது பெஸ்ட்டாக தோணுதோ நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்த வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ நாங்கள் எல்லாமே லைக் நம்ம காட்டிடுவோம் அவங்களுக்கு இது இதெல்லாம் இருக்குன்னு. ஸோ அது அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பார்ட்டிஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு தாராளமாக எங்கள் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லாஸ்லேயுமே தனித்தனி ஃபயர் பிளேசஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலி குரூப் இருக்காங்க, ஒரு பேச்சுலர்ஸ் குரூப் இருக்காங்கன்னா 2 பேரும் மிங்கிளாக இருக்க தேவையில்ல. இவங்க இந்த சைடு என்ஜாய் பண்ணிக்கலாம், அவங்க அந்த சைடு என்ஜாய் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ள எந்த இன்ட்ராக்ஷனும் இருக்காது. ஸோ கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். ஓகே, நான் வந்தோடனே பார்த்தேன் நிறையா அந்த நேச்சராக அந்த வாத்து இருக்கட்டும், இல்லை அந்த நேச்சராக ஒரு கொலை மாதிரி ஒரு செட்டப் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நீங்களே ரெடி பண்ணதா இல்லை ஆட்டோமேட்டிக்காக? இல்லை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு சஸ்டைனபிளாக போகணுன்றதான் ஒரு கான்செப்ட். இங்கே இருக்க எல்லா பில்டிங்ஸுமே எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா தான் பண்ணிக்கிட்டது. ஸோ எல்லாமே சஸ்டைனபிலிட்டி கான்செப்ட்ஸ் தான். எல்லாமே இந்த எக்ஸ்போஸ் பிரிக்காக இருக்கட்டும், மேலே ரூஃபிங்காக இருக்கட்டும், அந்த ஓப்பன் ஷவர். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியர் பாட்டில் வால்ஸ். நீங்கள் இங்கே ஓப்பன் ஷவர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டாட்டடாக இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே பியர் பாட்டில் வால்ஸு. ஸோ எவ்வளோ ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக சஸ்டைனபிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு.
கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுறக்காண்டி. ஸோ ப்ரோ இப்போ ஸ்வர்ணபூமி இந்த ரெசார்ட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னா புக்கிங்ஸ்லாம் எப்படி பண்ணணும்? ஆன்லைன் புக்கிங்ஸ் இருக்கா இல்லை எப்படி? இருக்கு ப்ரோ. ஆன்லைன்லேயும் புக்கிங் இருக்குது. மேக் மை ட்ரிப் கோஐபி போல் இருக்குது. வெரி சூனர் நாங்கள் வந்து booking.comலேயும் கொண்டு வர போகிறோம். அது இல்லாமல் ஃபோன் புக்கிங்ஸும் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ப்ரைஸ் ரேஞ்செலாம் எப்படி ப்ரோ? கொஞ்சம் ப்ரைஸிங்லாம் வந்து டைனமிக் ப்ரைஸிங் தான் ப்ரோ, சீசனல் தான். ஸோ டிபெண்ட்ஸ். நம்ம ஆனால் பெஸ்ட்டு ப்ரைஸு பயங்கர காம்படேட்டிவாக தான் கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட்டில். வந்து இப்போ நம்ம ரொம்ப காம்படேட்டிவாக ஸோ நம்ம சேனல்லேருந்து பார்த்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்கும். கண்டிப்பாக ஸோ பார்த்துங்க கண்டிப்பாக கைஸ், பார்த்து வந்தால் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக. இங்கே நீங்கள் இந்த ஊரில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நான் இப்போ இங்கே இருக்கிறது இந்த ரிசார்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கேன். ஒரு 2 வருஷமாக தான் நான் இங்கே இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து. ஆனால் என்னோட நேட்டிவ் தான், எங்களுக்கு பூர்வீகம் இதுதான். எங்களுக்கு இன்னும் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 2 வருஷமாக தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ சிறுமலையில் என்ன ஸ்பெஷல்? என்ன இப்போ இங்கே வந்து சிறுமலை இருக்கிறது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் வெளியூருக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம திண்டுக்கல் சைடில் இருக்கோம், இவங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், வந்துட்டு போவாங்க தெரியும். பட் இங்கே என்ன ஸ்பெஷல் அதிகமாக என்ன? ஸோ சிறுமலை பற்றி ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சிறுமலை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மலை தான். இங்கே திண்டுக்கல்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 25 to 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 18 கிலோமீட்டர்ஸ். ரோடு கண்டிஷன்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் பாதை வந்து நேரோவாக தான் இருக்கும். அமெச்சூர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் வந்து ஏற்காடு ஆல்டிடியூட் தான். கிளைமேட் வந்து ப்ளசண்ட்டான கிளைமேட். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகாது. அதாவது கோடை மாதிரிலாம் மைனஸுக்குலாம் போகவே போகாது. ஒரு அதிகபட்சம் ஒரு 12, 13 உங்களுக்கு வந்து பயங்கர வின்டர்லேயே உங்களுக்கு இருக்கும். அதனால என்னன்னா இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னைக்கு. ஏன்னா குழந்தையிலேருந்து வயசானவங்க வந்து எல்லாருமே சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேசவங்களால அனுபவிக்கவே முடியாது கிளைமேட். நீங்கள் விரைக்கிற கிளைமேட்டில் போய் உங்களால் இது பண்ண முடியாது. ஸோ கிளைமேட் இஸ் வெரி வெரி ப்ளசன்ட். இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து நேச்சர் வந்து ரொம்ப அன்டாப்டாக இருக்குது இன்னைக்கு நிலைமைக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அந்த இயற்கையை வந்து இன்னும் மாறாமல் அப்படியே இயற்கையாகவே இருக்கும். நீங்கள் வர வழியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், கொஞ்சம் அந்த பொல்யூஷன் அந்த மாதிரி எதுவுமே பொல்யூஷன் இல்லாமல் இருக்காது. பிரெத் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஏன்னா இயற்கை என்ன யாரும் பெரிய லெவலில் டெஸ்ட்ராய் பண்ணலை இங்கே. இன்னும் அப்படியே இருக்குது, ஒரு ஜங்கிளாகவே தான் இருக்குது இன்னும் நிறைய இடங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறுமலைக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. கதைகளும் பல கதைகள் இருக்குது. அந்த காலத்தில் கதைகள் நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிறுமலை வாழைப்பழம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு. சிறுமலை மிளகும் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. இப்போ இது வாழைக்கெலாம் பார்த்தீங்கன்னா குளோபல் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூரோப்புக்குலாம் நிறையா மாடிஃபை, அதாவது வேல்யூ அடிஷன் பண்ணிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாழைக்குன்னு தனி ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த வாழைப்பழத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் வந்து கருக்கும். ஷெல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தி. தோல் நாளாக நாளாக கருக்கும். கருக்க கருக்க தான் அந்த டேஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். இப்போ மற்ற பழங்கள்லாம் எடுத்திங்கன்னா கருத்துச்சுன்னா அழுகி அழுகி போயிடும். இது அந்த ஸ்டேஜுக்கு வர்றது வந்து ஒரு வாரம் அந்த தோல் கருத்தாலும் அப்படியே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது போக போக ரொம்ப கடைசி ஸ்டேஜ்லாம் நொல்லுன்னு ஆகும். அதே மாதிரி மெடிசனல் வேல்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பயங்கர ஃபேமஸான சிவன் கோயில் இருக்குது மலை மேலே. அது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஹைக்கிங் பண்ணி தான் போகணும் நீங்கள். ஓகே ஓகே. ஸோ அதுவும் சித்தர்கள் நிறையா வாழ்ந்த இடமா வந்து இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா மூலிகைகள் ஜாஸ்தி இந்த இடத்துல, வந்து இயற்கையாகவே மூலிகைகள் ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது இதை தாண்டி. அது எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. இப்போ நம்ம திண்டுக்கல்லில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, சாரி அபிராமி அம்மன் கோயில் இருக்குது. அதோட அபிராமி அம்மன் கூட மெயின் வாசல் வந்து சிறுமலையை நோக்கி இருக்கும். அது அங்கே உள்ள ஒரு கதை வந்து இது எதனாலும் கேட்டால் இங்கேருந்து வர மூலிகை காற்று வந்து அந்த அந்த கோயில் வந்து அதை ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அதை அப்படி அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மூலிகைகள் வந்து இங்கே அதிகம். சூப்பர் ப்ரோ, நிறைய தெரியாத விஷயமே நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கே அனிமல்ஸ்லாம் எப்படி ப்ரோ? அனிமல்ஸ் வருமா? அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வைல்டு அனிமல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த பைசன் இருக்குது, ஒயிட் சாக்ஸ் புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைசன் இருக்குது. அதை விட்டிங்கன்னா புள்ளிமான் இருக்குது. அதுக்கப்புறம் வைல்டு போர்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னது அந்த இது கீரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய ஒரு விகரஸான அனிமல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இங்கே வில்லேஜஸ் அதெல்லாமே இன்னுமே வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்காங்களா இல்லை நார்மலாக? இல்லை அவங்க லைஃப்க்கு போயிட்டாங்க. ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் என்னன்னா ஒரு 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 டவுன் கல்ச்சருக்கும் ஒரு சிட்டி கல்ச்சருக்கும் இன்னும் மக்கள் இங்கே மெருகேறலை. ஏன்னா டூரிசம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குங்க. சிறுமலைன்ற பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளப் ஆஃப் ஒரு 5 வில்லேஜஸ் தான்.
அண்ணா நகர், பழையூர், புதூர், அகஸ்தியர்புரம், தென்மலை, இந்த 5 வில்லேஜ் சேர்ந்தது தான் சிறுமலை. ஸோ இது எல்லாமே கிராமங்களாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கீழே சிட்டிஸில் எல்லாம் கிராமம் இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னும் பழங்குடி அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வெரி வெல் அப்டேட்டட். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ நாங்கள் வந்து சிறுமலையை பற்றி வந்தால் திடீர்னு சடனாக நாங்கள் வந்து சாப்பிட வந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து எவ்வளோ நாலேஜெல்லாம் எங்களுக்கு வந்து தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ ஸோ மச். காய்ஸ் நீங்கள் வரலாம், வந்து இந்த இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த இடத்த பற்றியே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. பார்த்தீங்கன்னா சிறுமலை ட்ரிப் வந்து இதோட முடியுது அப்படின்னு சொல்லலாம். எனக்குமே இன்னும் கொஞ்சம் முடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய இடம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்கு மட்டும் தான் போயிட்டு வர முடிஞ்சுது. ஸோ இன்னும் நம்ம அடுத்தது சிறுமலை பற்றி இன்னும் டீட்டெயிலான ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. எந்த இடம் இருக்குது, அங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ அங்கே போய் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் until next bye. ரவிராஜ் லைஃப் ஸ்டைல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.